தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. ஒவ்வொரு பெண்களும் 12லேருந்து 15 வயசுல பீரியட் ஸ்டார்ட் ஆகி 50லேருந்து 55 வயசு வரைக்கும் அதை கேரி ஓவர் பண்ணிட்டு திடீர்னு அது நிற்கும் போது பல பெண்கள் பல விதமான சங்கடங்களுக்கு ஆளாகுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களும் ஒவ்வொரு விதமான உபாதைகளும் இருக்கும். அந்த நேரத்துல வர பிரச்சனைகள் என்னென்னன்றதை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ, ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தி ஷோ. டாக்டர், இப்போ நேற்று நம்ம பேசும்போது நீங்கள் மெனோபாஸ் அப்படின்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே ஸ்டேஜில் வருமா, இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுமா? அது எஸ், மெனோபாஸ்ங்கிறது நம்ம ஒரு பெண்ணோட வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி, சரிங்களா? ரிவரோட கோர்ஸ் மலையிலேருந்து வரும், அதுக்கப்புறம் கீழே விழும், அதுக்கப்புறமா அது ஸ்லோவாக ஒரு லேக்கில் போகும், அதுக்கப்புறம் அது ஒரு ஓஷனில் போய் ஜாயின் ஆகிடும், இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஃப்ரம் தட் இஸ் ஒரு கேர்ள் பீரியட்ஸ் ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் போகும்போது நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா அவ மெனோபாஸ் எப்போ அட்டைன் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பிட்வீன் 47 and 51.5 years of age. ஸோ அந்த சமயத்தில் யூஸ்வலாக நடக்கும். சப்போஸ் அந்த சமயத்தில் நடக்கலை, அதையும் தாண்டி 51 தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா உடனே நம்ம அலாம் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே அலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் டெஃபினட்டாக போய் செக் பண்ணிக்கணும். ஏன் அது இன்னும் நிற்கலை அப்படிங்கிறது, ஏன் மாதம் எனக்கு இன்னும் வந்துட்டுருக்கு, ஏன் இன்னும் நிற்கலைன்னு போய் செக் பண்ணணும். ரெண்டாவது, 40 வயசுக்குள்ள 45-40 வயசுக்குள்ளேயே நமக்கு தூரம் நின்று போச்சு அப்படின்னா அப்பயும் போய் டெஃபினட்டாக நீங்கள் போய் செக் பண்ணிக்கணும். அதை நம்ம ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீமெச்சூர்னாலே ஒரு சமயத்துக்கு வரணும், ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துடுது அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் ப்ரீமெச்சூர், இல்லையா? ஸோ ப்ரீமெச்சூர் மெனோபாஸாக இருந்தாலுமே நம்ம போய் செக் பண்ணிக்கணும். அண்ட் ரொம்ப நிறைய நாள் 52, 53, 56, சில பேர் 56 வயசுல கூட எனக்கு இன்னும் பீரியட்ஸ் நிற்கலம்பாங்க. அவங்களாமும் டெஃபினட்டாக செக் பண்ணிக்கணும். தட் இஸ் ஒன் திங், இம்பார்ட்டன்ட் திங். மெனோபாஸ் சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸுங்கிறது நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், படத்தோட எண்டுக்கு வரப்போறோங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இதுதான் படத்தோட எண்டு, திடீர்னு இதான் படம் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது, இல்லையா? ஸோ ஒரு படம் ஒரு ஃப்ளோவாக வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில், அரை மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும், இல்லையா? ஸோ அந்த கணிக்கிற பீரியட் இஸ் கால்ட் அஸ் பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப். ஸோ பெரிமெனோபாஸ் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயசுலேருந்து 47, 48 வயசு வரைக்குமே பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப் தான். அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் தள்ளி தள்ளி வரலாம், இல்லை சீக்கிரம் வரலாம், இல்லை மாதவிடாய் ஒரு மாதம் வரும், அப்புறம் 2 மாதம் கழிச்சு திருப்பி 3ஆவது மாதம் வரும், திருப்பி ஒரு 4 மாதம் வராது, திருப்பி கொஞ்ச நாள் வரும், அந்த மாதிரி வரலாம். ஃப்ளோ ரொம்ப கம்மியாகலாம், இல்லை ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி ஆகலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இந்த மாதிரி வருது அப்படின்னா மேபி நம்ம மெனோபாஸ்க்கு ஒட்டி நம்ம போகிறோமோ அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ் வரத்துக்கு முன்னாடி அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ் வரச்சே பாதிக்கப்படுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு டெஃபினட்டாக அந்த பாதிப்பு இருக்குது. பட் அந்த லேடியை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஈஸ்ட்ரஜன் அண்ட் நம்மளோட ப்ரொஜெஸ்ட்ரானுங்கிற ஹார்மோன்ஸ் தான் நம்மளோட ஸ்கின்னை பாக வைக்குது, நமக்கான அந்த அழகு கொடுக்கறது, அண்ட் நம்ம போன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கறது, நம்ம ஹார்ட்டை பாதுகாக்க செய்யறது, நம்மளோட செக்ஷுவல் லைஃபை ஒரு ஜாலியாக வச்சிருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே கம்மி ஆயிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த லேடிக்கு தன்னோட ஃபேஸே, தன்னோட முகமே நம்ம கொஞ்சம் ஸ்கின் நல்லா இல்லை, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடும், அது ஒன்று இருக்கும். ரெண்டாவது போன்ல கால்சியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், நமக்கு முட்டி வலி, முழங்காவலி, அதுக்கப்புறம் இங்க ஸ்பைனல் கார்டு, பேக் பெயின், இதெல்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹஸ்பண்ட்ஸ் வருவாங்க, மேடம் ஷீ இஸ் டிஸ்இன்ட்ரெஸ்டட் இன் செக்ஷுவல் லைஃப். எஸ், அது ஏன் டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஹார்மோன் விட்ரால்னால அவங்களுக்கு டிஸ்இன்ட்ரெஸ்ட் வரும்.
ரெண்டாவது வஜைனாவும் ரொம்ப ட்ரை ஆயிடும். வஜைனா ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா அப்போ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வில் பிகம் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி ஆக ஆக அந்த லேடிக்கு மோர் தென் பிளஷர் ஷி வில் எக்ஸ்பீரியன்ஸ் பெயின். ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஷி வாண்ட்ஸ் டு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருவாங்க. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இப்போ மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க மூட் ஸ்விங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் டீனேஜ் பசங்க இருக்காங்களா, அவங்களுக்குலாம் எவ்வளோ கோவம் வருது. ஏன் அந்த கோவம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பீரியட் ஆரம்பிக்கிற சமயத்துல பீரியட் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து வயரா மேலேயும் கீழியும் போகுதுனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கோவம், அவங்களுக்கு அந்த ஒரு இரிட்டேஷன், அவங்களுக்கு வந்துட்டு அந்த படபடுப்பு, அவங்களோட பாடி ஓடர், உடம்புல வந்துட்டு இனிமேதான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த உடம்போட வேர்வை ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு உடம்புல வந்துட்டு பாடிலி சேஞ்சஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அது அவங்களால திடீர்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே மாதிரி தான் இவ்வளோ நாள் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு திடீர்னு இதெல்லாம் உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடியாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால அந்த கோவம் வருது. அப்புறம் அண்ட் அந்த ஹாட் ஃபிளாஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுல்லா ஏசி பிளாஸ்டோட இருக்கும். ஆனா அந்த லேடிக்கு நடு ராத்திரியில வந்து எனக்கு ரொம்ப வேர்க்குது, ஏசி இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஃபேனை போடுங்க அப்படிம்பாங்க. ஸோ ஹாட் ஃபிளாஷஸ் அண்ட் கோவம் நிறைய வருது. ஹேர் லாஸ், பிரெஸ்ட் எல்லாம் சேக் ஆக ஆரம்பிச்சிடும். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. எராட்டிக் பீரியட்ஸ் ஏதோ ஒன்று வரும். ஒரு நாளைக்கு வரும், ஒரு மாதம் வராது, 2 மாதம் கழிச்சு வரும். ஆல் தீஸ் திங்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இதெல்லாம் தான் நமக்கு வந்து சிம்டம்ஸ். நம்மளோட சிம்டம்ஸ் வந்து கேட்டிங்கன்னா மெனோபாஸ்க்கு வந்து இதெல்லாம் தான் நமக்கு வந்து சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருக்கிறச்சு, இந்த சிம்டம்ஸ் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ஃபியூ மந்த்ஸ் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 2 to 3 years கூட இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இந்த சிம்டம்ஸே வராமல் இருக்கலாம். ஓகே. ஸோ அது மாதிரியும் நம்ம பார்த்துருக்கோம். டாக்டர், இந்த மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேருக்கு ப்ளீடிங் வர சான்ஸ் இருக்கா? டெஃபினட்டா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ளீடிங் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. மெனோபாஸ்னா என்ன? ஸோ இப்போ நமக்கு வந்து மாசம் நமக்கு பீரியட்ஸ் வருது. ஸோ இது 3 மாசத்துக்கு ஒரு தடவை வரல, நான் 6 மாசம் ஆச்சு வரல, நம்ம மெனோபாஸ் அடைஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷம் தொடர்ச்சியா உங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா மட்டுமே தான் நீங்க மெனோபாஸ் அட்டைன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 6 மாசத்துலயே வந்தாலோ இல்லை 8 மாசத்துலயே வந்தாலோ உங்களுக்கு நீங்க பெரிய மெனோபாசல் அந்த ஃபேஸ்ல தான் இருக்கீங்களே வழிய உங்களுக்கு இன்னும் மெனோபாஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ மெனோபாஸ் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து என்னோட பேஷண்ட்ஸே 5 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு ஸ்பாட்டிங், ஒரு ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து நார்மலா நீங்க கேட்டீங்கன்னா தட் இஸ் நாட் நார்மல். சரிங்களா? தட் ஹேஸ் டு பி எவாலுவேட்டட். அதை நம்ம டெஃபினட்டா டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சு எவாலுவேட் பண்ணிக்கணும். அதுக்கு ரீசன்ஸ் வந்து கேட்டிங்கன்னா, நாட் ஆல் ப்ளீடிங், எல்லா ப்ளீடிங்குமே கேன்சர்னு கிடையாது. பட் கேன்சர் கேன் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அது என்ன கேன்சர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்ப்பப்பையோட கேன்சர் தான் மேஜர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஆஃப் வை போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் வரதுக்கான ரீசன். பட் காமனஸ்ட் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேன்சர் வராது. ஸோ காமன் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு மெனோபாஸ்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஹார்மோன்ஸ் ரெண்டுமே வந்து விட்டு போச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த வஜைனா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ரொம்ப ட்ரை ஆனதுனால அந்த ஃப்ரிக்ஷனில் உரசிக்கிட்டு நமக்கு ஸ்பாட்டிங் மாதிரி வரலாம். ஸோ ட்ரை அட்ரோஃபிக் வஜைனைட்டிஸ், அட்ரோஃபிக் எண்டோமெட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூட்ரஸும் ட்ரை ஆகிடும், வெஜைனாவும் ட்ரை ஆகிடும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனில் இப்படி உரசிக்கிட்டு நமக்கு ஸ்பாட்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் மோஸ்ட் காமனஸ்ட் ரீசன். ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பைக்குள்ளேயே ஏதாவது வளர்ந்துருக்கலாம். எல்லா சதையுமே வந்து கேன்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உள்ள வந்து பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்தாலுமே நமக்கு வந்து அதையுமே நம்ம ட்ரீட் பண்ணணுமே வழிய, பட் அது வந்து கேன்சர் கிடையாது. 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கர்ப்பப்பை கேன்சர்.
ஸோ இப்போ கர்ப்பப்பை கேன்சர் வருது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ அதனால இப்போ நமக்கு மெனபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மெனபாஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு சொட்டு ப்ளீடிங் வந்தாலோ இல்லை ஒரு பேடு நனையிற அளவுக்கு ப்ளீடிங் வந்தாலோ நம்ம டெஃபினட்டா போய் டாக்டரை சந்திக்கணும். இந்த ஆஃப்டர் மெனபாஸ்க்கு அப்புறம் அவங்க எப்படி அவங்கள கேர் பண்ணிக்கலாம் டாக்டர்? மெனபாஸ்க்கு அப்புறம் எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெனபாஸ் வரைக்கும் ஒரு உமனுக்கு வந்து ஷீ வில் ஹேவ் த சூப்பர் பவர்ஸ். அந்த சூப்பர் பவர் கொடுக்கறது வந்து ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் நம்மளோட போனையும் பாதுகாக்கும், நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் பாதுகாக்கும், நம்மளோட ஸ்கின்னையும் பாதுகாக்கும், எல்லாமே பாதுகாக்கும், நம்மளோட செக்ஷுவல் வெல்பீங்கையும் பாதுகாக்கும். மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா வி ஆர் ஈக்குவலன்ட் டு மென். ஸோ அதனால ஹார்ட் அட்டாக் வரதோ இல்லைன்னா போன் ப்ராப்ளம்ஸ் வரதோ மூட் ஸ்விங்ஸ் வரதோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஈக்குவலன்ட் டு மென். ஸோ அதனால நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க பெரிமெனபாசல் ஏஜ் குரூப்ல இருக்கும் போதே ரெகுலரா டெய்லி கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் வந்து டெய்லி 1 டேப்லெட் எடுத்துக்கிட்டா போதும். 500 milligrams to 1000 milligrams ஆஃப் கால்சியம் இஸ் எசென்ஷியல். அது நீங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து மேடம் நான் மாத்திரையை தான் எடுத்துக்கணுமா, நான் வேணா கால்சியம் நான் வந்து சாப்பாட்டு மூலமாக எடுத்துக்கிறேனே. சாப்பாடு மூலமாக நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் அது போராது. நம்ம வந்து டேப்லெட்ஸ் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். டெய்லி ஒரு கால்சியம் டேப்லெட் நம்ம டெஃபினட்டாக எடுத்துக்கணும். தட் இஸ் ஒன். ரெண்டாவது, எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். நம்மளோட போன்ஸை நம்மளோட மசில்ஸை பாதுகாக்கணும். ஏன்னா நமக்கு வயசு ஆக ஆக நம்ம என்ன பண்ணுவோம், we tend to sit in one place. ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருவோம். நம்மளோட மொபிலிட்டி அவ்வளோ பெருசாக இருக்காது. நம்ம வேலைகளுமே உட்காந்து பார்க்குற மாதிரி வேலைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மசில்ஸ் வந்து வேலை செய்யாமல் போயிடும். மசில் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிடும். அது ஆயிடுச்சு அப்படின்னா நமக்குமே அன்றாட வாழ்க்கைகளே நமக்கு வந்துட்டு வேலைகள் செய்யறதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ரெகுலர் எக்ஸசைஸ். இதுக்காக 50 வயசுல ஜிம்முக்கு போக சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, கிடையாது. ஜென்ரல் ஜஸ்ட் வாக்கிங் இஸ் மோர் தென் இனஃப். காத்தாட உங்க ஹஸ்பண்டோட ஜாலியா வாக்கிங் போயிட்டு வாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பிக்கல் புடுங்களையும் தூக்கி போட்டுட்டு வாக்கிங் போயிட்டு 1/2 மணி நேரம் ஜாலியா போயிட்டு வாங்க. நீங்க வாக்கிங் பண்ண மாதிரியும் ஆச்சு, உங்க ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால வாக்கிங் டெஃபினெட்லி ஷுட் பி தேர். மூணாவது, பால். நிறைய பேருக்கு பால் பிடிக்காது. பாலில் வந்துட்டு ஐயோ எனக்கு காஃபி பிடிக்காது, எனக்கு டீ பிடிக்காது, எனக்கு பாலில் இந்த ட்ரிங்க் போட்டால் பிடிக்காது, அந்த ட்ரிங்க் போட்டால் பிடிக்காது. ரெகுலர் ஜஸ்ட் பிளெயின் மில்க் இஸ் வெரி எசென்ஷியல். மில்க் நம்ம டெஃபினட்டாக எடுத்துக்கணும். எக்கு சாப்பிட்றீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு எக்கு சாப்பிடணும். ரெண்டாவது, தயிர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் தான் லாட் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்குது. நம்மளோட கட்டுக்குமே ரொம்ப நல்லது, நம்மளோட வெஜைனல் ஹெல்த்துக்குமே நல்லது, நம்மளோட கட் ஹெல்த்துக்குமே நல்லது, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. தயிர் எசென்ஷியலாக இருக்கணும். பால் சாப்பிடணும். அப்புறம் உங்களோட மற்ற டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் பன்னீர், அதுக்கப்புறம் உங்களோட சீஸ், அதெல்லாமுமே நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கணும்னு கிடையாது, பட் அது வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து பண்ணணும். எக்ஸசைஸ், டயட், குட் ஸ்லீப், இதுதான் ஹெல்தி, இதுதான் மந்த்ரா ஃபார் அ ஹெல்தி லைஃப். டாக்டர், நீங்கள் வந்து கால்சியம் டேப்லெட் வந்து எசென்ஷியல் சொன்னீங்கல்ல, பட் ஆனால் கால்சியம் டேப்லெட் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதனால கிட்னியில் ஸ்டோன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? தட் இஸ் அது கம்ப்ளீட்டாக உண்மை கிடையாது. ஸோ இப்போ கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றதால கிட்னியில் ஸ்டோன்ஸ் வர்றது கிடையாது. கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிற தன்மை இருக்கிறவங்களுக்கு கால்சியம் டேப்லெட்ஸ் ரெகுலராக கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக இருந்தாலுமே இப்போ அவங்களும் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், 3 மாதம் எடுங்க, 1 மாதம் ஃப்ரீ ரெஸ்ட் கொடுத்துருங்க, திருப்பி 3 மாதம் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் கால்சியம் டேப்லெட்ஸ் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். என்னங்க, உங்க அக்கா இல்ல அம்மா, உங்க வீட்டில் இருக்க பெண்மணி யாராவது மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்களா? அவங்க இக்னோர் பண்ணா கூட நீங்க இக்னோர் பண்ணாம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அவங்கள ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட கூட்டு போய் கேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் தேவி பிரியா. இது பென்ஸ் 316 பேசும் நேரம்.